ஆனா அண்ணன் மட்டும் இந்த வாரம் பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு சார். அன்பான ஆள்னா சௌந்தர்யாவில நல்லா மூஞ்சில வச்சு தைக்கணும்னு சொன்னார். ஐயா இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எவனா விளையாடாம இருந்தாலோ இல்ல தப்பா விளையாண்டாலோ நான் அடிச்சு கேட்பேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே ஷோல வச்சு செய்யறாரு. அப்படிதான் நம்ம சொல்லலாம். நேத்து வந்து அருணை வச்சு செஞ்சாரு. ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, இன்னும் அருணுக்கு புரியல அப்படின்ட்டு பிக் பாஸ் மைக் வழியா வந்து அருணுக்கு புரிய வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதெல்லாம் பாராட்டக்கூடியதுதான். ஏன்னா அவர் நினைச்சா அப்படியே போயிருக்கலாம், அருண் எப்படி பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அருணை கடைசி வரை வந்து புரியுற வரைக்கும் பேசினாரு. ஆனா அது அருணுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு செஞ்சாரு. இன்னைக்கு வேற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த உடனே வந்து கேப்டனை பத்தி தான் ஆரம்பிக்காரு. ஏன்னா ரஞ்சித் வந்து இவ்வளவு நாள் வந்ததே பெரிய விஷயம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஏஜான கேட்டகரியை எப்படியுமே வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல எவிக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா இப்ப அவர் 70 நாள் வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம். ஆனா விளாண்டு வந்திருக்காரு கிட்ட எங்கேயுமே விளாடல. எங்க பார்த்தாலும் அன்பு, தங்கம், சாமி இப்படியே தான் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கழிச்சிட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம போன வாரமோ இல்ல இந்த வாரமோ போயிருக்கணும், கேப்டன் பதவி அவர் காப்பாத்திருச்சு. சொல்ல போனா தீபக் தான் காப்பாத்தினாருன்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்படி இருக்கையில சரி இவ்வளவு நாள் இருந்துட்டோம், கேப்டன் பதவிக்காக உண்மையா இருந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணுமே பண்ணல. வந்து இந்த வார கேப்டன் யாருன்னு கேட்டோம்னா எனக்கு யாரா இருக்கும் இந்த வார கேப்டன் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதைத்தான் வந்து விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு மஞ்சரி வேமா எந்திரிச்சு போல்டா சொல்லிட்டாங்க, இந்த வீட்டை வழி நடத்துறதுக்கு கேப்டன், அதை தாண்டி கேப்டனை வழி நடத்த வேண்டியதா இருந்தது. ஏன்னா கேப்டன் இதை கேளுங்க, கேப்டன் அதை கேளுங்க, கேப்டன் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கண்டஸ்டன்ஸ் தான் போய் வந்து ரஞ்சித்துக்கு ஒவ்வொன்றா சொன்னாங்க. அதே அவர் ஒத்துக்க மாட்டார். இரு சாமி நான் வந்து கேட்கிறேன், எனக்கு தெரியும், புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சிருவாரு. அதே மாதிரி தீபக் வந்து சொல்ற சார் வெரி டிசப்பாயின்மெண்ட் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து வேற எதுவுமே சொல்ல அப்படியே வந்துக்கிட்டாரு. ஜாக்லின் வந்து சார் அவர் இருக்குங்கிற பிரசன்ஸையே அவர் சுத்தமா மறக்கடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்து ரஞ்சித், அட பாவிகளா, நான் உங்களை எவ்வளவு அன்பு பாசமா நினைச்சேன், இப்படி முதுகுல குத்துறீங்களா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து முத்து சொன்னார் பாருங்க, சார் எல்லா கேப்டன்ஸுமே வந்து மரியாதைக்குரிய இடத்துல இருந்திருக்காங்க சார், ஆனா அண்ணன் மட்டும் வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருந்தார் சார், அவர் பார்க்கவே பாவமா இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து சார் நான் சாஃப்டான ஆளு சார், பேசிக்காவே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு விஜய் சேதுபதி திரும்ப நல்லா சொல்லிட்டாரு, இங்க சாஃப்டான ஆளு அன்பான ஆளு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா இந்த சைக்கிள் ஓட்டும் போது சௌந்தர்யாவை மூஞ்சில வச்சு தச்சிருவேன் அப்படின்னு கோவத்துல சொன்னீங்களே, அதெல்லாம் சார் கோவம் வந்தது. 10வது வீக்ல கேப்டன் ஒரு ஆள் இருந்தது மாதிரியே நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரஞ்சித்தை எந்த வழியில விஜய் சேதுபதி தட்டணுமா அந்த வழியில தட்டினா இருந்தாங்க நம்மளுக்கு தோணுது. அதே மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போறது தர்சிகா தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தர்சிகா போறது கரெக்டானா இல்ல அதுக்கு பதில் வேற யாராவது எவிக்ட் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.